சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே. காணொளியை முழுமைக்கும் பாருங்க. அதிமுக கூட்டணியில் இணையும் 2 பெரிய கட்சிகள், அரசியலில் திருப்பம், வரலாறு காணாத வெற்றியா? இதை பற்றி தான் இந்த காணொளியில் பார்க்க போகிறோம். பதறும் மற்ற கட்சிகள் அப்படின்னு சொல்கிறத விட திமுக அப்படின்னே கூட சொல்லலாம். இதை பற்றி நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா அதிமுக இந்த 2026 தேர்தலை வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கடுமையாக உழைத்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் 2026 மீண்டும் திமுக வரக்கூடாது, அதற்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதையும் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். அந்த வகையில் கூட்டணியை வலுப்படுத்த வேண்டும். ஏன்னா கட்சியில் ஒற்றுமை கிடையாது. கட்சி இப்போ 3ஆம் பங்காக பார்த்தீங்கன்னா பிரிஞ்சிருக்கு. இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா கூட்டணி தான் கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2 பெரிய கட்சிகளுடன் கூட்டணி வகுப்ப உள்ளதாக தற்பொழுது தகவல் வெளியாக இருக்கிறது. ஏற்கனவே பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா பாஜக கூட்டணி மட்டும் பத்தாது திமுகவை வீழ்த்துவதற்கு. ஏற்கனவே கிட்டத்தட்ட அதிமுக முன்னிலையில் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இருந்தாலும் இது பத்தாது அப்படின்ற ஒரு நிலைப்பாடில் மீண்டும் விஜய் அவர்களை கூட்டணிக்கு அழைத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அதாவது விஜய் அவர்களுடன் பார்த்தீங்கன்னா மறைமுகமான கூட்டணி பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கான். ஆனால் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ பாஜக உங்கள் கூட்டணியில் இருப்பதனால தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் கூட்டணிக்கு வரல அப்படின்ற மாதிரி மறுப்பு தெரிவித்துட்டு வராராம். இதனால் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பார்த்தீங்கன்னா திமுகவை வீழ்த்துவதற்கு எந்தெந்த கட்சிகள் இருக்கிறதோ அந்தந்த கட்சிகளுடன் கூட்டணி அழைப்பை விடுத்திருக்கிறார். குறிப்பாக இந்த 2026 தேர்தலில் திமுக ஆட்சிக்கே வரக்கூடாது, டெபாசிட்டை கூட பார்த்தீங்கன்னா பெறக்கூடாது, டெபாசிட்டை இழக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மும்புறமாக பார்த்தீங்கன்னா செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான மாற்றங்கள் அரசியல் களத்தில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போவே பார்த்தீங்கன்னா திமுக விட அதிமுக முன்னிலையில் இருப்பதாக பார்த்தீங்கன்னா சொல்லப்படுகிறது. காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா அமைச்சர்களுடைய ஊழல்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திமுகவுடைய அலட்சியமும் திமுக அரசுடைய அலட்சியமும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விமர்சனங்கள் பார்த்தீங்கன்னா முன்வைக்கக்கூடிய சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா தற்போது இந்த ஆண்டு திமுகவிற்கு அந்தளவுக்கு ஆதரவு கிடைக்கவில்லை அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். ஏன்னா மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதிமுக பக்கம் திரும்பியிருப்பதாக தற்பொழுது தகவல் கிடைக்கப்பெற்று இருக்கிறது. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த தேர்தலில் விஜய் அவர்களும் அதிமுகவுடன் கூட்டணிக்கு வந்தார் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வெற்றி என்பது நிச்சயம், வரலாறு காணாத வெற்றியாக இருக்கும். விஜய் அவர்களுடைய துணை முதல்வர், அதாவது பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு துணை முதல்வர் பதவி கூட கிடைக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் இதையெல்லாம் யோசித்து செயல்படுவாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அந்தளவுக்கு கெப்பாசிட்டி இப்போ விஜய் அவர்களுக்கு வந்திருக்கிறது. அரசியலில் மும்புறமாக இறங்கியிருக்கிறார் விஜய் அவர்கள். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை இது வெற்றி கூட்டணியாக இருக்குவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. கூட்டணி உறுதியாகிவிட்டால் வரலாறு காணாத வெற்றியாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம். இதுபோல் சுவாரஸ்யமான அரசியல் உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணுமா? நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.